அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பொரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, லாசருவே வெளியே வா என்று இயேசு சொன்ன வார்த்தை. லாசரு மரித்த பின்பு அவன் வைக்கப்பட்டிருந்த கல்லறையின் முன் வந்து நின்று அவனை உயிரோடு எழுப்பும்படிக்கு இயேசு, கிறிஸ்து மரித்த இயேசுவே கிறிஸ்து மரித்த லாசருவை நோக்கி, லாசருவை வெளியே வா என்று அழைத்தபோது அவர் பேசிய வார்த்தையினாலே நடந்த அந்த அதிசயத்தை தான் இங்கு குறிப்பிடுகிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாயும் அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறதாயும் வல்லமை உள்ளதாயும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிரூபத்திலிருந்து நாம் அறிகிறோம். எபிரேயர் 4:12 இப்படி சொல்லுகிறது: தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் வல்லமை உள்ளதாக உள்ளது, இரு பக்கமும் கருக்குள்ளதாக இருக்கிறது, ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிறதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது, கணுக்களையும் ஊனையும் அதாவது எலும்பையும் சதையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அதன் அடித்தளத்தையும் அறிந்து அந்த இருதயத்தை, அந்த மனிதனை, அந்த ஆத்மாவை வழி நடத்துவதற்கும் வல்லவராக இருக்கிறது. இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதின் சாராம்சம். இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய சித்தத்தை நிறைவேறாமல் அவரிடத்தில் திரும்பாது என்று வாசிக்கிறோம். எசையா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவின் வசனம் அவர் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் அதிகாரம் உள்ளதாயும் அசுத்த ஆவிகளுக்கு இடும் கட்டளைகளாகவும் இருந்தன. ஒவ்வொரு அவருடைய வார்த்தையும் அவர் சொல்லக்கூடிய வசனங்களும் ஒவ்வொரு கட்டளைகளாக வெளிவந்தது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவில் எழுதப்பட்டிருக்கும் இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா 4:31-37. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விட தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த அவருடைய வசனத்தை கேட்ட ஜனங்கள் அவைகள் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவர்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த
ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் அவருடைய போதகத்தை, அவருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன், ஐயோ, நீர் உமக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய காலத்துக்கு முன்பாகவே என்னை அனுப்புவதற்கு வந்துவிட்டீரே என்று கூறுவதாக நாம் பார்க்கிறோம். அதோடு எந்த ஒரு மனிதனை அது பிடித்திருந்ததோ அவனை எந்தவித காயமும் இல்லாமல் கீழே தள்ளிவிட்டு ஓடி போனது. ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் ஒரு மனுஷன், எப்படி அவர் ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை, அதாவது அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து போய் கிரியை செய்த பொழுது அந்த அசுத்த ஆவிகளினால் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவைகள் அந்த வார்த்தைகளுக்கு பயந்து ஓடிவிட்டதாக அறிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதனும் உடன் ஊழியக்காரனுமான பெத்தானியா ஊர்க்காரனாகிய லாசரு என்பவன் மரித்து போன பிறகு இயேசு பெத்தானியாவிற்கு வந்தபோது அவன் கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் கலங்கி அவர் அந்த கல்லறையின் முன் தேவனை துதித்து அதன் பிறகு அவர் லாசருவை பார்த்து, லாசருவை வெளியே வா என்று சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 11:32-44 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இங்கு 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று மார்த்தாள், இன்னொன்று மரியாள். மார்த்தாள் உலக பிரகாரமான காரியங்களில் மிகவும் நாட்டமுடையவள், சரியாக செய்கிறவள். அதே சமயத்தில் அவள் சகோதரியாக மரியாளோ தேவ வசனத்தில் நாட்டமுள்ளவராகவும், அது எப்பொழுதெல்லாம் இயேசு அந்த வீட்டிற்கு சொல்லுகிறாரோ அவருடைய ஊழிய நாட்களில் அவர் கலிலியாவிலிருந்து வரும்பொழுது அவர் பெத்தானியாவில் அவளுடைய வீட்டில் தங்குவது வழக்கம். அந்த சமயங்களில் அவருடைய பாதத்தின் அருகே இருந்து அவர் என்ன சொல்லுகிறார், அவர்கள் வாயத்திலிருந்து வரக்கூடிய சத்தியங்கள் என்ன என்பதை கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருந்தார். அவர் லாசரு மரித்தான் என்று கேட்ட பொழுது அவர் அந்த வில்லேஜ், அதாவது அந்த கிராமத்தின் வாசலில் நின்ற பொழுது மார்த்தாள் போய் அவரிடம் தனது மனஸ்தாபங்களை எல்லாம் கொட்டியிருந்தார். அவன் வியாதியாக இருக்கிறான் என்று தெரிந்த பொழுது, நீர் ஊழியத்திற்கு செல்லாமல் இங்கேயே இருந்திருந்தீரே, ஆனால் அவனை மரித்து விட போக செய்திருக்க மாட்டீர், அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவள் விட்டாள்.
அடுத்ததாக மரியாள் போகிறாள். அவளுடன் சொல்கிறார், போதகர் வந்திருக்கிறார் என்றவுடன் மரியாள் போகிறாள். அந்த வித்தியாசத்தை இங்கே பார்க்கலாம். மரியாள் வந்தவுடன் அவள் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னைத்தானே அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கொடுத்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இருந்து அதே வார்த்தையை தான் அவளும் சொல்லுகிறார். நீர் இருந்திருந்தீரே ஆனால் ஒருவேளை என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் நீ இன்னும் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அந்த மரியாள் தன்னோடு எவ்வளவு அன்பு மிக்கவளாக இருந்தால் அவள் கண்கலங்கிய போது இவரும் ஆவியிலே அழுது அவர் அந்த கல்லறை வைத்த இடத்திற்கு போகிறார். அங்கு அவர் தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறார், ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றாலும் கூட இங்கு கூடியிருக்கிற எல்லா யூதர்களுக்கும் தெரியும்படியாக நீர் எனக்கு செய்ய போகிற இந்த உதவியினால் நீர் மகிமைப்பட போகிறீர் என்று சொல்லி அவர் அந்த கல்லறைக்குள் இருந்த லாசருவை பார்த்து, லாசருவை வெளியே வா என்று சொன்னார். அவன் வெளியே வந்தான். இங்கு மார்த்தா சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். மார்த்தாள் 4 நாள் ஆகும் என்று சொல்லப்பட்டிருந்ததாக நாம் வாசிக்கிறோம். 4 நாள் ஆகும் என்று அவள் எதை சொல்லுகிறாள் என்றால், 3 நாட்கள் வரை அந்த உடல் எந்த விதமான அழுகி போகாமல் நார்மலாக இருக்கும். 4வது நாள் அது அழுக ஆரம்பிக்கும். ஏனென்றால் அந்த பழைய அவளுடைய அந்த ஆவிக்குரிய அறிவின்படி 3 நாட்கள் அந்த ஆத்மா அங்கேயே சுற்றி வருமாம். 4வது நாள் அந்த உடல் அழுக ஆரம்பித்தவுடன் அந்த ஆத்மா போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடுமாம். அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் இங்கு வேண்டுமென்றே இயேசு 4 நாள் கழித்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், 4 நாள் ஆகிப்போச்சே, எல்லாம் அது அழுகி இருக்குமே என்று. அதற்கு அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் அவருடைய வார்த்தையை, லாசருவே வெளியே வா என்று அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் அவர் தேவனிடம் அவர் முறையிடுகிறார். அவரிடம் சொல்லி அவர் சொன்னதின் பிறகே இவருடைய வார்த்தையில் வாயிலிருந்து கிளம்பி லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறது. அவனும் வெளியே வந்ததாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை. இயேசு கிறிஸ்து இங்கு செய்தது, இப்பிதாவிற்கு தெரியாமல் தானாகவே எதையும் அவர் பேசிவிடுவதில்லை. அவருடைய வார்த்தை கிரியை செய்கிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் செய்யக்கூடிய அந்த கிரியைகள், அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலம் பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் பிதாவை கேட்டு அதன் பிறகாக அவர் பேசுகிறதாக நாம் இங்கு பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து மீட்பராக பூமியில் இல்லாத நேரத்திலும் 2ஆம் வருகையின் மேல் பூமியில் வர மாட்டார் என்ற நிலைமை இருக்கும்போதும் அவருடைய இரக்கத்தை பெறும் நேரத்தில் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அறிகிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மிடமே இல்லை. அவர் 2ஆம் வருகை வரவும் மாட்டார், பூமிக்கு வரமாட்டார். 2ஆம் வருகையின் போது தான் அவருடைய கால் ஒலிவ மலையில் பதிக்கும் என்று நாம் சகரியாவில் வாசிக்கிறோம். அப்படியானால் இப்பொழுது எப்படி அவர் குணமாக்குகிறார்? அவருடைய வார்த்தை அந்த வேலையை செய்கிறது. நாம் அவருடைய அந்த விசுவாசத்தினாலே நாம் வைக்கக்கூடிய எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவரிடமிருந்து புறப்பட்டு வந்து அவர் செய்யக்கூடிய, அவர் என்னவெல்லாம் நினைக்கிறாரோ அவைகளையெல்லாம் செய்துவிட்டு அவரிடம் போகிறது என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் சொஸ்தமான நூற்றுக்கு அதிபதி இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் மிகவும் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அந்த இயேசு அந்த பக்கத்தில் வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் அவன் தனது நண்பர்களை அனுப்பி அவரிடம் சென்று
அவன் யூதனாயிராததினால் அவன் மற்ற யூதர்களை அனுப்பி, நீர் வாரும், வந்து அந்த வேலைக்காரனுக்காக நீர் ஆசீர்வதியும், அவனை தொடும், அவன் பிழைத்துக் கொள்வான், மிகுந்த அவசரப்படுகிறான் என்று சொன்னான். ஆனால் அவருடைய சொன்னவுடன் அவர்கள் போய்விட்டார்கள். இயேசுவும் அந்த வீட்டிற்கு வந்து அவனை குணமாப்பதற்காக சம்மதித்து வருகிறார். வரக்கூடிய வழியிலே அவன் திரும்பவும் அவனுடைய நண்பர்களை பார்த்து சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம், அவர் வர வேண்டாம், அவருடைய வல்லமை அவருடைய பரிசுத்தத்திற்கு ஏற்றவாறு நமது வீடு இல்லை, நானும் இல்லை, யாரும் இல்லை. ஆகையினால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதன்படி இந்த பிசாசு ஆனாலும் சரி, இந்த அண்ட சராசங்கள் எதுவானாலும் சரி, அவர் வார்த்தையின்படி நடக்கும். அவர் வார்த்தை சொல்ல அது இங்கு நிறைவேறும். ஆகவே அவர் இங்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பியதாக பார்க்கிறோம். இதை நீங்கள் லூக்கா 7:1-10 வரை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். இனி இயேசு கிறிஸ்துவையோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒருவன் தன் வாழ்வின் கடைசி நேரத்தில் மனம் திரும்பி தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் பாவங்களை மன்னிக்க வல்லவராகவும் அதிகாரமுடையவராகவும் இருக்கிறார் என்பதையும் அறிந்து அவரே தன் மீட்பர் என்று விசுவாசித்து தனக்காக சிலுவையிலே விண்ணப்பம் பண்ணினான். இரண்டாம் வருகை உண்டு என்றும் பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதையும் அவன் விசுவாசித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு பிரஜையாக தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அவரிடம் விண்ணப்பம் வைத்தார். இங்கு முதலில் இந்த சம்பவத்தை நீங்கள் லூக்கா 23:39-43 வரை வாசிப்பீர்களானால், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு அவனுடைய மனநிலைமை அது மிகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவை எப்படியோ அறிந்திருந்தான், எப்படி அறிந்தான் என்பது நமக்கு தெரியாது. அவருடைய தூதர்கள், அவருடைய சீஷர்கள் சென்று பிரசங்கித்த போது அதை கேட்டு அறிந்திருக்கலாம், அல்லது இயேசு அநேக இடங்களில் அற்புதங்களை செய்தால் அதில் அவன் இருந்து அதை கண்டு
அதை அவன் ஒன்று மட்டும் நிச்சயமாக அவன் விசுவாசித்தான், இவரால் நோய்களை குணப்படுத்த முடியும், இவரால் மரித்தவரை எழுப்ப முடியும் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை தான் மேல். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் சரி, அது நடக்காது. நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏறெடுக்க விண்ணப்பம் அவரிடம் செல்லுகிறது, அவர் இருக்கும் இடத்திற்கு செல்லுகிறது. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு கூச்சல் போட்ட மாதிரியான ஒரு விண்ணப்பம் செய்தால் அது அவரிடம் செல்வதில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இனி நன்மையான காரியங்களையே அவர் வார்த்தைகள் செய்கிறது என்றாலும், எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடும் பொழுது, இயேசுவே இங்கு இல்லை, இயேசு இப்பொழுது இங்கு இல்லை, இயேசு இல்லை, அது உண்மைதான். ஆனால் அவரை வழி நடத்துகிற, அவர் நினைக்கிறதை செய்து முடிக்கிற ஆவியானவர் இன்னும் இங்கே தான் இருக்கிறார். எல்லா காரியமும் இயேசு நினைப்பதை எல்லாம் அவரால், இந்த ஆவியானவரால் செய்ய முடியும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவுக்கு எதிராக, அதாவது அவருக்கு சத்தியத்தை மறைத்து சில காரியங்களை செய்த பொழுது அவருடைய வார்த்தை அது கோபப்பட்டு அவரை அந்த தூஷணம் செய்தவனை, தேவ தூஷணம் செய்தவனை கொன்று போட்டதாக நாம் வாசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போஸ்தலர் 5:1-10 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:1-10. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். தேவனிடம் சபையின் தலைவராக இருப்பவர் ஆவியானவர். சபையை நிறுவியது இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும், அவருடைய சரீரமாக இருந்தாலும், அதற்கின்றி தலையாக இருப்பது ஆவியானவர். அதில் எந்தவித காரியங்கள் சபையிலே அறிக்கை செய்யப்பட்டாலும் அது ஆவியானவருக்கு நேராக அது செல்லுகிறது. இங்கு அவன் பொய் சொல்லுகிறான், அதாவது தூஷணப்படுத்துகிறான் என்று அர்த்தமாகிறது. அவன் பொய் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இங்கு நிலத்தை எவ்வளவிற்கு விற்றாய், உண்மையான விலையை சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அதை சொல்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏதோ அவன் சொன்ன பொய்யான அந்த பதில் அவனுக்கு மரணமாக வந்ததாக நாம் அறிகிறோம். இனி முடிப்பதற்கு முன்னால், தேவனுடைய வார்த்தை நன்மை செய்பவர்களுக்கு ஆசீர்வாதமாயும் தூஷணம் செய்பவர்களுக்கு அது மரணத்தையும் கொண்டு வருவதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்யும், நல்லதையும் செய்யும், மரணத்தையும் செய்யும். நல்லவர்களுக்கு நல்லதையும் பாவிகளுக்கு மரணத்தையும் மூட்டுவதாக இருக்கிறது. அன்பான பிதாவை, மேற்பெற இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இன்று உம்முடைய வார்த்தையின் வல்லமையையும் அந்த நீர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எந்த மாதிரியான காரியங்களை இங்கு ஏறெடுக்க செய்கிறது என்பதை அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன். ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடும் பரிசுத்தமான இருதயத்தோடும்
தம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பது இதன் மூலம் விளங்குகிறது. அவர்கள் அப்படி செய்வதற்காக நீர் உதவி செய்யும். நீ உதவி செய்ய போவதற்காக கூடான கூட நன்றி. அன்பான பிதாவே, ஆமேன்.